இந்தியா நிறுவனத்தை நிர்வகித்து வரும் டாடா குழுமம் முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அந்த வகையில் ஏர் இந்தியா விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 1 கோடி ரூபாய் இழப்பீடாக வழங்கப்படும் என தகவலானது வெளியாகியிருக்கிறது. இந்த அறிவிப்பை ஏர் இந்தியா நிறுவனத்தை நிர்வகித்து வரும் டாடா குழுமம் வெளியிட்டிருக்கிறது. அது பற்றிய அண்மைச் செய்தியை பார்க்கிறோம். படுகாயமடைந்து சிகிச்சை பெறுபவர்களுக்கான மருத்துவ செலவுகளை ஏற்பதாகவும் அறிவித்திருக்கிறது. அது குறித்த அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். ஏர் இந்தியா விமான விபத்தில் பலி எண்ணிக்கை தொடர்ந்து உயர்ந்து வரும் அச்சம் எழுந்திருக்கக்கூடிய வேளையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என டாடா குழுமம் அறிவித்திருக்கிறது. மேலும் காயமடைந்து சிகிச்சை பெறுபவர்களுக்கான மருத்துவ செலவுகளையும் தாங்களே ஏற்பதாகவும் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். அகமதாபாத்தில் இருந்து லண்டன் புறப்பட்டிருந்த ஏர் இந்தியா விமானம் பெரும் விபத்திற்குள்ளான நிலையில் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. மேலும் அங்கே குடியிருப்பு பகுதியில் மருத்துவமனை விடுதியில் அந்த விமானம் விழுந்து நொறுங்கியிருந்த வேளையில் தொடர்ந்து பலி எண்ணிக்கை உயரும் என்ற அச்சமும் எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என அதனை நிர்வகித்து வரும் டாடா குழுமம் அறிவித்திருக்கிறது. மேலும் படுகாயங்களுடன் சிகிச்சை பெறுவோரின் மருத்துவ செலவுகளையும் தாங்களே ஏற்பதாகவும் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம்.